ஹாய் ஆல். இப்போ பப்பாயா சோப் எப்படி மேக் பண்ண போகணும் அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்ணெய் எடுத்துப்போம். ஸோ இதுக்கு நம்ம எடுக்க போகிற ஆயில்ஸ் பார்த்திங்கன்னா மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில் அண்ட் பாம் ஆயில் 4மே எடுக்கிறோம். அண்டு இது வந்து 1 kgக்கான சோப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோகோனட் ஆயில் வந்து நம்ம 270 ml வந்து எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற ஆயில் வந்து பாம் ஆயில். ஓகே, பாம் ஆயில் நம்ம இங்கே செகண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது வந்து கேஸ்டர் ஆயில். And last but not least, we're going to take olive oil. ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ ஆயில்ஸ்லாம் எடுத்துட்டோம். ஆயில்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே என்ன பண்ணோன்னா ஒரு டைம் வந்து ஆயில்ஸை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நேற்று வந்து எடுத்து வச்ச ஃப்ரீஸ் பண்ணி வச்ச பப்பாயா ஜூஸ் அண்ட் அது கூட மிக்ஸ் பண்ணி வச்ச காஸ்டிக் சோடா, இந்த காம்பினேஷன் எடுத்து இதில் வந்து போர் பண்ணணும். ஸோ அது வந்து இங்கே இருக்குது. ஸோ I'm going to pour it. ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஸ்பேட்டுலாலே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணணும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து இது வந்து பிளெண்டர் வச்சு நம்ம அடிக்கணும். கையிலையும் பண்ணலாம், பட் இட்ஸ் டேக் வெரி லாங் டைம். ஸோ பிளெண்டர் வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து ஸ்டிக் பிளெண்டர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட். நீங்கள் பிஸ்னஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கோ வித் அ ஸ்டிக் பிளெண்டர். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கலர், எசென்ஷியல் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பட் கலர் வந்து இக்னோர் பண்ணுறது இட்ஸ் குட். நான் கலர் யூஸ்வலாக ஆட் பண்ண மாட்டேன் என்னோடய சோப்பில். ஸோ நான் எங்கேயும் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் நான் ஆட் பண்ணல, எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து காமனாக நீங்கள் வந்து ஃப்ரூட் எசென்ஷியல் ஆயில் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பப்பாயாக்குன்னு தனியாக எசென்ஷியல் ஆயில் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ இன்னும் ஒரு டைம் பிளெண்ட் பண்ணி தட்ஸ் இட். இப்போ நம்ம இதை மோல்டில் இடத்துல ஊற்றிடலாம். ஓகே,
நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேட்டுலா வச்சுட்டு அது மேலே ஊற்றுறது இட்ஸ் பெஸ்ட். ஸோ அது வந்து தெரிக்காது. அதனால் ஸோ இப்போ நீங்கள் ஏதோ டிசைன்ஸ் பண்ணனா கூட இந்த ஸ்டேஜில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக ஜஸ்ட்டு இப்போ வந்து தட்டிக்கணும். ஸோ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை வந்து 48 ஹவர்ஸாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அல்மோல்ட் பண்ணி அண்ட் கட் பண்ணி க்யூரிங்க்கு வந்து 30 to 45 days வந்து. இந்த சோப் வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப். இதே மெத்தடில் தான் வந்து எல்லாமே, அதாவது மற்ற ஃப்ளேவர் சோப்ஸும் மேக் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம வந்து இதை ஃப்ரீசிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணோம். இது இல்லாமல் டேரெக்ட் ஆயில் இன்ஃப்யூஷன் இருக்குது, வாட்டர் இன்ஃப்யூஷன் இருக்குது, அண்ட் இது வந்து டேரெக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா do ping me in WhatsApp or in comments, so I'll help you. Thank you guys. Thank you for watching my video. Do follow and subscribe my channel. Thank you. Bye bye.